அடிக்கடிக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ், குறிப்பாக இந்த குரோதத்தின் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்துட்டே இருக்கா? நீங்களா விருப்பப்படல இருந்தாலும் டெஸ்ட் பேப்பர்ஸ் வருது. அதுக்கு ஒரு சுலபமான ஒரு யுக்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்னைக்கு பாப்தாதா உங்களுக்கு விசேஷமாக குரோத் ஜீத், கோபத்தை வென்ற ஒரு நிலையை மிக சுலபமாக அடையிறதுக்கான ஒரு யுக்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரோதம் வருது அப்படின்னு சொன்னோன்னா அதோட ரோல் அதை ப்ளே பண்ணுது. அந்த குரோதம் எங்கேருந்து வருது? ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னா, உங்கள் கையில் ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் காஃபி இருக்குது. தெரியாமல் கீழே விழுந்தால் கிளாஸில் இருக்க காஃபி கீழே விழும். இதே அந்த கிளாஸில் டீ இருந்ததுன்னா டீ கீழே விழும். இந்த கிளாஸில் தண்ணி இருந்தால் தண்ணி கீழே விழும். அப்போ கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் கீழே விழும். ஸோ கோபம் வருதுன்னா ஆத்மா என்னோட சமஸ்காரத்தில் பழைய சமஸ்காரமான கோபம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அது வெளியில் வருது. வெளியிலேருந்து வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோபம் எப்பயும் வெளிலேருந்து வராது. கோபம் என்றது ஆத்மா என்னோட சமஸ்காரத்துக்குள்ளே இருக்குது. அது அந்த சூழ்நிலை அந்த கோபத்தை வெளியில் எடுத்துகிட்டு வருது. எதுக்கு அந்த சூழ்நிலையை எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ணுறீங்க? நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி. அதனால் உள்ளே இருக்க கோபத்தை வெளில அனுப்புங்க. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, ட்ரிபிள் ஐ. ஐ என்ற ஆங்கில வார்த்தை, ஆங்கில எழுத்து. இன்னும் குறிப்பாக பார்க்கணுன்னா இந்த 3 ஐயை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கோபம் நிரந்தரமாக வெளில வந்துடும். இதுக்கு கேரண்டி கொடுக்கணும். முதல் ஐ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ்னால் பிரபாவம். இப்போது எதிரில் இருக்கிற மனித ஆத்மாக்கள் ஏதாச்சும் அவங்க தவறு பண்ணுறாங்க, இல்லை அவங்க தப்பான செயல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பிரபாவத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி மது அறிந்த ஒருவர் அந்த மதுவின் பிரபாவத்தில் இருக்கிறாங்களோ அதுபோல் உங்கள் எதிரில் யார் ஒருத்தர் அவர் தவறான செயல் செய்கிறாங்க, ஸ்ரீமத்துக்கு மீறி நடந்துக்கிறாங்க, அதர்மமான செயல் பண்ணுறாங்களோ அவங்க பிரபாவத்தில் இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரபாவத்தின் ஆதாரத்தில் தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஸோ முதல் உங்களோட புரிதல் என்னன்னா, எதிரில் இருக்கிற மனித ஆத்மாக்கள் பிரபாவத்தில் இருக்கிறாங்க, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். ரெண்டாவது ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்னரன்ஸ். இக்னரன்ஸ் என்றால் அறியாமை தன்மை. அவங்க அந்த மாதிரி ஒரு பிரபாவத்தில் இருக்கிறாங்க, அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இக்னரண்ட்டாக இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அறியாமை தன்மையில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக கோவப்பட்டு என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க? ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆத்மாக்குள்ள கோபம் என்ற சமஸ்காரம் அதிகம்தான் ஆகும். மூன்றாவது ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ். நீங்கள் எப்படி ஒரு பவித்திரமான ஆத்மா, தூய்மையான ஆத்மா அவங்கள ரியலைஸ் பண்ணுறீங்களோ அதே போல தான் எதிரில் இருக்கிறவங்க கூட. அவங்களும் ஒரு சிவனின் குழந்தை, அவங்களும் தூய்மையான ஆத்மா தான். அவங்க பரந்தாமத்தில் உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப தூய்மையாக தான் இருந்தாங்க, ரொம்ப இன்னசென்ட். ஒரு பச்சை குழந்தை எப்படி இன்னசென்ட்டாக இருக்குது, அது போல் எதிரில் இருக்கிற ஆத்மாக்களும் இன்னசென்ட். இந்த 3 ஐயை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்போது உங்கள் எதிரில் இருக்கிற ஆத்மாக்கள் எப்படி அவங்க நடந்துக்கிட்டாலும், எப்படி அவங்க தப்பான செயல் இல்லை ஸ்ரீமத்துக்கு மீதான செயல் நடந்துக்கிட்டாலும் நீங்கள் இந்த 3 ஐயை நீங்கள் ஆழமாக அப்ளை பண்ணணும். அவங்க முதல்ல இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு மாயின் பிரபாவத்தில் இருக்கிறாங்க. அப்புறமா அவங்க இக்னரண்ட்டாக இருக்கிறாங்க, அந்த பிரபாவத்தில் இருக்கிறாங்க என்ற ஒரு புரிதல் கூட தெரியாத அளவுக்கு அவங்க அறியாமை தன்மையில் இருக்கிறாங்க. மூன்றாவது அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப ரொம்ப கள்ளம் கவடற்ற ஆத்மா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு 3 ஐ, இந்த ஒரு 3 ஐயின் தாரணை ஆத்மா உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் வருது கிடையாது. கோபம் எனக்குள்ளே இருந்து வெளில வருது. உங்களுக்குள்ளே இருக்கிற கோபம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சமாப்தி ஆகிடும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக உங்கள் கூட பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆழமாக இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் கேரண்டி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மன்மனாபவ.